அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் 2வது சூறாவின் 161வது வசனம் முதல் 171வது வசனம் வரை தஃப்சீர் பார்க்கலாம். இந்த பயானில் அல்லாஹ் தாலா லானத் என்றால் என்ன, சாபம் ஏன், குஃபுர் என்றால் என்ன, தய்யிப் தூய்மையை பற்றி, இன்னும் பகிரங்க விரோதி, கருத்து குருடர்கள், இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த ஆயத்துக்களின் பொருள் உள்ளது. கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 2வது சூறாவின் 161, 162, 163 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்துவிட்டு அதை சீர்திருத்தாமல் நிராகரித்தவர்களாகவே இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தாலா வானவர்கள், மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகட்டும். மேலும் அவர்கள் அந்த சாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மறுமையில் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். 163வது வசனத்தில், மனிதர்களே, உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவனே ஆவான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை. வேத உண்மைகளை மறைப்பவர்கள் சாபத்திற்கு உரியவர்கள் என முந்தைய வசனத்தில் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான். அவர்களும் காஃபிர்கள், நிராகரிப்பவர்கள்தான். எனினும் அவர்கள் மனம் திருந்தி தங்களை சீர்திருத்திக் கொண்டால் அல்லாஹுடைய அருளுக்கு அவர்கள் இலக்காக முடியும் என்று 161வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இறை நிராகரிப்பிலேயே இறப்பு வரை நீடிக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். குஃப்ரு என்றால் என்ன? குஃப்ர் என்ற அழிச்சொல்லிலிருந்து பிறந்த இறந்த கால வினைச்சொல்லே கபரு என்பதாகும். அல்லாஹ்வையோ அவனுடைய கட்டளைகளையோ அவனுடைய வேதங்களையோ அவனுடைய தூதர்களையோ ஏற்காமல் மறுப்பதற்கு குஃப்ரு என்று கூறப்படும். இதைப்போல அல்லாஹுடைய வேதத்தில் உள்ள பல பொருட்களுக்கு இடமளிக்காத தெளிவான கருத்துக்களில் ஒன்றே மறுப்பது குஃப்ரே ஆகும். இவற்றில் ஒன்றை மறுப்பவர்களுக்கு காஃபிர் என்றும் கூறப்படும். இந்த பொருளை துல்லியமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தமிழில் இல்லை. இருந்தாலும் நிராகரிப்பவர் என்று பொருள் கூறுவது வழக்கம். இது காஃபிர் என்ற சொல்லின் பொருளை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. எனவே காஃபிர் என்னும் அரபு சொல்லையே பயன்படுத்திக் கொள்வது பொருத்தமாகும். லானத் என்றால் என்ன? காஃபிராகவே இறந்து விடுபவர்களுக்கு அல்லாஹுடைய சாபமும் வானவர்கள் மற்றும் நல்ல மனிதர்களுடைய சாபமும் ஏற்படும் என்று 162வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். சாபம் என்பதை சுட்ட லானத் என்ற சொல் இங்கே ஆளப்பட்டிருக்கின்றது. லானத் என்பதற்கு கோபத்தோடு விரட்டுவது அல்லது தூரமாக்குவது என்று பொருள் கூறப்படும். அல்லாஹுடைய லானத் என்பதற்கு இந்த உலகில் நல்லவர்கள் நல்ல அருள் புரியாமலும் மறு உலகத்தில் சொர்க்கத்தை அருளாமலும் இருப்பது என்று பொருள் விரியும். வானவர்கள் மற்றும் மனிதர்களுடைய லானத் என்றால் சபிப்பது, எதிராக பிரார்த்தனை செய்வது என்று பொருள்.
இந்த அனைத்து வகையான லானத்துகளும் சாபங்களும் இறை நிராகரிப்பிலேயே உயிர்விடக்கூடியவர்களுக்கு ஏற்படும். சாபம் ஏன்? அல்லாஹ் மனித குலத்தை சீர்திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காக நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வைத்தான். ஆனால் மனிதன் எதையுமே பொருட்படுத்தாமல் தன் மனம் போன போக்கில் நடக்கின்றான். தன்னை படைத்த ஏக இறைவனை வழிபடுவதை விட்டுவிட்டு தன்னை போன்ற படைப்புகளை அவன் வழிபடுகிறான். கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது, சூது, மோசடி, நம்பிக்கை துரோகம் என அனைத்து கொடுமைகளையும் தங்குதடையின்றி அவன் செய்து வருகின்றான். இவற்றை பாவங்களாகவே அவன் நினைப்பதில்லை. இத்தகைய மனிதனை அல்லாஹ் உடனுக்கு உடனே தண்டித்து விடாமல் அவன் இறக்கும் வரை திருந்துவதற்கு அவகாசம் அளிக்கின்றான். இறுதி மூச்சு வரை திருந்தாமல் இறை மறுப்பிலேயே உயிர்விடும் பொழுதுதான் தன் அருளில் இருந்து மனிதனை அல்லாஹ் தூரமாக்கி விடுகின்றான். இறைவனுடைய முனிவுக்கும் வானவர்கள் மற்றும் நல்ல மக்களுடைய சாபத்திற்கும் இந்த மனிதன் ஆளாகின்றான். வானவர்கள் இவனை சபிக்கின்றார்கள். இவன் புரிந்த தீமையால் பாதிக்கப்பட்டவர்களுமாகிய அனுதாபம் காட்டக்கூடியவர்களும் இவனை சபிக்கின்றார்கள். யா அல்லாஹ், இவனை நீ பார்த்துக்கொள் என்று வேண்டுகிறார்கள். நூல் அல்-மனார். இருப்பினும் பிறரை சபிப்பது தொடர்பாக மார்க்கம் நமக்கு காட்டியுள்ள வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிர்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட மனிதர் எவரையும் சபிக்கக்கூடாது. ஏனென்றால் இறப்பிற்கு முன் அவர் திருந்தி நல்லவர்களாக மாறிவிடுவத வாய்ப்பு உண்டு. அதிலும் ஒரு முஃமினை விஸ்வாசியை சபிப்பது அவரை கொலை செய்வதற்கு சமம் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். அதிலேயே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். இறை நிராகரிப்பிலேயே அவர்கள் மரித்துவிட்டவர்கள் அந்த சாபத்திலேயே என்றென்றும் மூழ்கிவிடுவார்கள் என்று இந்த வசனத்தின் பொருள் கூறலாம். அல்லது நரகத்திலேயே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் என்றும் பொருள் செய்யலாம். நூல் அல்-மனார். அவர்களுடைய தண்டனை குறைக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் குறைப்பதற்கு காரணம் ஒன்றும் இல்லை. இந்த இறந்த பிறகு அவர்களுடைய நற்காரியங்கள் புரிய வழி ஏது? மறுமையை நம்பாத அவர்களுக்கு இனிமேல் நன்மை வந்து சேரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது அவகாசம் அளிக்கும் பேச்சுக்கு என்ற இடமே இல்லை. மனிதர்களே, உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன்தான். 163வது வசனத்தில் முன் வசனங்களுடைய இறை நிராகரிப்போரை பற்றியும் அவர்களுக்கான தண்டனைகளை பற்றியும் விவரித்து கூறிய அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹுடைய நிராகரிப்புக்கு எதிரான ஏகத்துவ இறை கொள்கையை பற்றி கூறுகின்றான். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன்தான். அவனுக்கு இணை துணை இல்லை. அவனுக்கு நிகரானவர்கள் எவருமே இல்லை. அவன் தனித்தவன், முதல்வன். வழிபடுவதற்கு அவனை தகுதி வாய்ந்தவன். அவனையன்றி வேறு யாரையும் வழிபடக்கூடாது. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனே அருள் புரியக்கூடியவன். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலும் அது அழிந்த பின்பும் அவனே தனித்தவன். அருள் புரிகின்ற விஷயத்திலும் அவன் தனித்தவன். ஆகவே வழிபடுவதற்குரிய அனைத்து தகுதிகளும் அல்லாஹ்விற்கு மட்டுமே உண்டு. நூல் மாரிஃபுல் குர்ஆன். 2வது சூராவின் 164வது வசனத்தில் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்துவிட்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவ விட்டிருப்பதிலும் காற்றை பல கோணங்களில் திருப்பி திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அன்பையும் அருளையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை வழிபடுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்று முன்வசனத்தில் கூறப்பட்டதற்கு இங்கே பல்வேறு சான்றுகள் காட்டப்படுகின்றன. வானங்கள் மற்றும் புவி படைக்கப்பட்டிருப்பது அவற்றில் ஒன்றாகும். வானத்தில் உலாவரக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் கோள்களை அல்லாஹ்வே படைத்தான். பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவையான வெப்பம் சூரியனிலிருந்து கிடைக்கின்றது. சூரிய வெளிச்சம் இல்லையென்றால் பூமி குளிர்ந்து பனி மண்டலமாக மாறிவிடும். பூமியில் மனிதன் உயிர் வாழவே முடியாது. இதைப்போல தாவரங்கள் வளர்வதற்கும் சூரிய ஒளி தேவைப்படுகிறது.
சந்திரனின் மூலம் இரவு நேரங்களில் வெளிச்சம் கிடைக்கின்றது. மாதங்கள் மற்றும் ஆண்டுகளை கணக்கிட ஏதுவாகின்றது. விண்மீன்கள் விண்ணில் கண் சிமிட்டி அழகு காட்டுவதோடு மாலுமிகளுக்கும் வழிகாட்டுகின்றன. இதைப்போல இந்த புவியை மனிதன் வசிப்பதற்கு ஏற்றதாக படைத்த அல்லாஹ் அவன் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் இதில் அமைத்து தந்திருக்கின்றான். இரவு பகல் மாறி மாறி வருகிறது. பூமி சூரியனை மையமாக கொண்டு சுற்றுவதால் இரவு பகல் உண்டாகின்றது. சுமார் 24,000 மைல்கள் சுற்றளவு கொண்ட பூமி இவ்விதம் சுழலாவிட்டால் பூமியில் ஒரு பகுதி எப்போதும் இரவாகவும் இன்னொரு பகுதி எப்பொழுதும் பகலாகவும் இருக்க வேண்டிய நிலை உருவாகும். அதைப்போல மனிதன் வாழவே முடியாது. மக்களுக்கு பயன் தருகின்றவற்றில் கடலிலும் கொண்டு செல்கின்ற கப்பல்களிலும் மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை சுமந்து கொண்டு செல்கின்ற மிதந்து வருகின்ற கடலில் செல்லக்கூடிய கப்பலை சிந்தித்தால் அல்லாஹுடைய ஆற்றல் தெரிய வரும். பல்லாயிரம் டன்கள் எடை கொண்ட கப்பல் கடல் நீரில் மூழ்கிவிடாமல் இருப்பதற்கு கப்பலில் உள்ள காற்றே காரணமாகும். காற்று நீருக்குள் மூழ்காது. காற்று அடைக்கப்பட்ட பந்தை நீருக்குள் அழுத்தினால் பந்து மேலே வந்து விடுவதைப் போல காண்கின்றோம். அதைப்போல கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று கப்பலை நீரில் மூழ்கிவிடாமல் தடுக்கின்றது. நீர் திரவ பொருளாக இருப்பதால் நீரை கிழித்து கொண்டு கப்பல் செல்கின்றது. அல்லாஹ் வானிலிருந்து நீரை இறக்கி வைப்பதிலும் கடல் நீரை சூரிய வெப்பத்தில் மூலம் நீராவியாக மாற்றி மேலே கொண்டு செல்லும் இறைவன் அதை கார்மேகமாக மாற்றுகின்றான். பிறகு காற்றழுத்தத்தின் மூலம் மேகங்களை பிரிந்து மழை நீரை இறக்கி வைக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். பனிக்கட்டுகளின் அளவுக்கு பெரிதாக இருக்கக்கூடிய மழை தரையை தொடும் பொழுது நீர் துளிகளாக மாறி மனிதனுக்கு பயன் தருகிறது. மாஷா அல்லாஹ். காய்ந்து வறண்டு போன நிலங்களை மழை நீர் கொண்டு அல்லாஹு தஆலா செழிக்கச் செய்கின்றான். மனிதனுக்கும் இதர உயிரினங்களுக்கும் தேவையான உணவு தானியங்களையும் பல வகைகளையும் அல்லாஹ் முளைக்க வைக்கின்றான். பல திக்குகளில் காற்றுகளை திருப்பி விடுகின்றான். உயிரினங்களில் உயிர் வாழ காற்று அவசியம். காற்று ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தேங்கிவிடாமல் பல திக்குகளிலும் அதனை வீசச் செய்கின்றான். மேலும் ஒரு பகுதி சூடாகிவிட்டால் அந்த பகுதிக்கு காற்றை அனுப்பி வைத்து அதை குளிர வைக்கின்றான். அவ்வாறு காற்று வீசாவிட்டால் முன்பே சூடாகியுள்ள அந்த பகுதி மேலும் சூடாகி சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று அசுத்தமாகிவிடும். அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரினம் அழிய நேரிடும். வானுக்கும் பூமிக்கும் இடையே சுட்டுண்டு கிடக்கின்ற மேகத்திலும் மேகத்தை உற்பத்தி செய்து அதனை ஆகாயத்தில் மிதக்கவிட்டுள்ள அல்லாஹ்வுடைய பேராற்றலை என்னவென்பது. மேகம் பனிக்கட்டியாக மாறி அப்படியே கீழே விழுந்தால் பெருத்த சேதம் விளையும். அவ்வாறு நேர்ந்து விடாமல் குளிர்ந்த காற்றைக் கொண்டு அதை மழை நீராக மாற்றி பூமியில் பொழியச் செய்கின்றான் அல்லாஹ். ஆகாயத்தில் மிதக்கும் மேகத்தை தான் விரும்பிய இடத்திற்கு கொண்டு சென்று மழை நீரை சொரிகின்றான் அல்லாஹ் தஆலா. மேற்சொன்ன சான்றுகளை அலசி ஆராயக்கூடிய சிந்தனையாளர்கள் இவற்றை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுடைய பேராற்றலை அறிந்து கொள்வார்கள். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அறிவியல் தேவை. அறிவியலின் துணையின்றி அல்லாஹுடைய படைப்புகளை புரிந்து கொள்வது கடினம். எனவே அறிவியல் மூலம் அல்லாஹுடைய படைப்புகளை ஆராய்ந்து அவற்றின் நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக படைப்பாளனின் பிரமிக்கத்தக்க பேராற்றலை அறிய முடியும். அல்லாஹுடைய மாபெரும் சக்தியை மனிதன் உணர்ந்துவிட்டால் அவனுக்கு அடிபணிந்து நடக்க அதுவே பெரிய தூண்டுகோலாக அமையும். இறை நிராகரிப்புக்கும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறைக்கும் அறியாமையே காரணம் ஆகும். இந்த அறியாமையை அகற்றி சிந்தனை ஒளியை வளர்க்குமாறு இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 165, 166, 167 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். 2வது சூராவின் 165வது வசனத்தில் மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பதைப் போல அவற்றை நேசிப்பவர்களும் மனிதர்களில் பலர் இருக்கின்றார்கள். எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிதும் சிந்திக்க வேண்டாமா? இவர்கள் வேதனையை தங்கள் கண்ணால் காணும் பொழுது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானாக இருப்பதோடு எல்லா வல்லமையும் நிச்சயமாக அல்லாஹுக்கே இருக்கின்றன. தாங்கள் நேசித்தவற்றிற்கு இல்லை என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
இரண்டாவது சூறாவின் 166வது வசனத்தில் இவர்களுக்கு தவறான இந்த வழியை காட்டியவர்களும் மறுமையில் வேதனையை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றிய இவர்களை முற்றிலும் கைவிட்டுவிட்டு விலகிக் கொள்வார்கள். அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும். 167வது வசனத்தில் நிச்சயமாக தவிர அவர்களை பின்பற்றிய இவர்கள் மற்றொரு முறை நாம் உலகத்திற்கு திரும்பச் செல்லக்கூடுமாயின் எங்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விட்டு விலகி கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகிக் கொள்வோம் என்று கூறுவார்கள். அவர்களுடைய உடல்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படும். இவ்வாறே அவர்களுடைய உள்ளங்களும் வேதனை அடைவதற்காக அவர்களுடைய தீய செயல்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கை சேதமாக எடுத்து காண்பிப்பான். மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. முன்புள்ள வசனத்தில் பிரகாரம் அல்லாஹ்வுடைய அருட்பெரும் படைப்புகளை பற்றி சிந்தித்து அவனது பேராற்றலை அறிந்து அவனையே வழிபட வேண்டிய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக நடந்து கொள்வதை பற்றியும் அவர்களின் மீது பரிதாபகரமான முடிவு பற்றியும் அல்லாஹ் இந்த வசனங்களில் கூறுகிறான். மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வுடைய படைப்புகளையே அல்லாஹுக்கு நிகரானவைகளாக ஆக்கி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய கோரிக்கைகளை அவைகளிடம் கேட்கின்றார்கள். மழை பொழிவிக்கும்படி தங்களுடைய துயரங்களை துடைக்கும்படியும் அல்லாஹ் அல்லாதவற்றிடம் அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹுவை மதித்து கண்ணியப்படுத்த வேண்டிய இவர்கள் பிற பொருட்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள், நேசிக்கின்றார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இத்தகு துஆக்களை விட்டு காப்பாற்றுவானாக. இவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்கின்றார்கள். மறுமையில் இவர்கள் தண்டனையை அனுபவிக்கும் பொழுது அனைத்து பேராற்றலும் அல்லாஹ்விற்கே உரியது. அவன் கடுமையாக தண்டனை கொடுப்பான். அவனது பிடியிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்பதையெல்லாம் நேரில் காண்பார்கள். தங்களுக்கு நேர்ந்த மோசமான முடிவை குறித்து அப்பொழுது அவர்கள் கவலைப்படுவார்கள். ஆனால் கவலை ஏதும் இங்கே பயன் தராது. அந்த கவலை இந்த உலகத்திலேயே வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மறுமையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பரிதாபமான நிலையை படுத்தி அல்லாஹு தஆலா 166, 167 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றான். மக்களுக்கு தவறான வழிகளை காட்டி அவர்களை தீமையில் ஆழ்த்திய தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகள் மறுமையில் மக்களிடமிருந்து நழுவி ஓடிவிடுவார்கள், ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே இருந்த தொடர்புகள் எல்லாம் அறுந்துவிடும். காவலர்கள் தன் மக்கள் யாரை நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் நிலை குலைந்தவர்களாக காணப்படுவார்கள். இந்த நிலையை கண்ணுறக்கூடிய மக்கள் புலம்புவார்கள், கதறுவார்கள். எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இன்று இந்த தலைவர்கள் எங்களை விட்டு அகன்று விலகி கொண்டதைப் போல நாங்களும் அவர்களை விட்டு விலகிவிடுவோம் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் உலகத்திற்கு திரும்பி வரப்போவதில்லை. நரக நெருப்பிலிருந்து அவர்கள் மீளப்போவதும் இல்லை. தங்களுடைய வினைகளை நினைத்து தங்களையே நொந்து கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு கதி மோட்சம் கிடையாது. எனவே இதை பற்றியெல்லாம் இப்பொழுதே நினைத்து பார்த்து பின்வரும் விளைவுகளை உணர்ந்து சீர்திருத்தி மனிதன் வாழ வேண்டும். அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று இங்கே உணர்த்தப்படுகின்றது. இரண்டாவது சூறாவின் 168வது வசனத்தில் மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் புசிக்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றையே புசியுங்கள். இதற்கு மாறு செய்யும்படி உங்களை தூண்டும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி ஆவான். இரண்டாவது சூறாவின் 169வது வசனத்தில் தீமைகள் மற்றும் மானக்கேடானவற்றை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுவதற்கும் ஷைத்தான் உங்களை தூண்டுகின்றான் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இதற்கு முன் கூறப்பட்ட இறை நிராகரிப்பு, இணை வைப்பு முதலான தீமைகளில் மனிதன் வீழ்வதற்கு காரணம் ஷைத்தானுடைய தூண்டுதலே ஆகும். இதைப்போல உணவுப் பொருட்கள் விஷயத்திலும் கூட மனிதனை ஷைத்தான் தீய வழிக்கு கொண்டு செல்கின்றான். அல்லாஹு தஆலா அனுமதித்துள்ள ஆகாரங்களை விலக்கப்பட்டவைகளையும் அல்லாஹ் விலக்கியுள்ள ஆகாரங்களை அனுமதிக்கப்பட்டவைகளாகவும் காட்டி மனிதனை வழிகெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஷைத்தான் ஈடுபடுகின்றான். எனவே உங்களுக்கு ஹலால் ஹராம் அனுமதிக்கப்பட்டுள்ள தூய்மையான உணவை நீங்கள் புசியுங்கள்.
சைத்தானுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த வசனங்களில் கூறியிருக்கிறான். எடுத்துக்காட்டாக ஆகுமாக்கப்பட்டுள்ள ஆடு மாடு போன்ற பிராணிகளை அல்லாதவர்கள் பெயரால் நேர்ச்சை செய்யுமாறு தூண்டி அவற்றை கண்ணியப்படுத்தும் முகமாக புசிக்க விடாமல் ஷைத்தான் தடுத்து விடுகிறான். இதைப்போல விளக்கப்பட்டுள்ள பன்றியின் மாமிசம், இரத்தம், மது போன்ற பொருட்களை சுவை மிக்கவைகளாக காட்டி உள்ளே சாப்பிட தூண்டுகின்றான். ஆகவே அல்லாஹ் அனுமதித்துள்ள ஹலாலான தூய்மையான உணவையே உட்கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு இரையாகி விடாதீர்கள் என்று இங்கே அறிவுறுத்தப்பட்டு கூறப்படுகிறது. ஹலால் என்றால் மார்க்கத்தில் தூய்மையானது, அனுமதிக்கப்பட்டது என்று பொருள். தையிப் என்றால் தூய்மையானது என்று பொருள். ஹலால் அனுமதிக்கப்பட்ட உணவையே தூய்மையான உணவு என்று அல்லாஹ் வர்ணித்து கூறுகின்றான். ஏனென்றால் ஹலாலான பொருள் தூய்மையானதாகவே இருக்கும். தையிப் தூய்மை. இன்னும் சிலர் தையிப் பிறரது உரிமை சம்பந்தப்படாத பொருள் என்று விளக்கமளித்துள்ளார்கள். உதாரணமாக ஆடு ஹலாலான பிராணிதான். அதற்காக அடுத்தவருக்கு சொந்தமான ஆட்டையோ அல்லது வட்டி போன்ற விளக்கப்பட்ட வழியில் கிடைத்த பணத்தையோ கொண்டு வாங்கிய ஆட்டை புசிப்பது தூய்மையாகாது. இமாம் ஷாஃபி அவர்கள் தையிப் என்பதற்கு மனதுக்கு பிடித்தமான பொருள் என்று விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். நூல் தப்சீர் கபீர். இதன்படி பூமியில் உள்ள மனதிற்கு பிடித்தமான அனுமதிக்கப்பட்ட உணவை புசியுங்கள் என்று பொருள் விரியும். இதில் தையிப் தூய்மை என்ற சொல் 172வது வசனத்திலும் காணப்படுகின்றது. பிறகு 173வது வசனத்தில் தூய்மையற்ற சில பொருட்களை அல்லாஹ் விவரிக்கின்றான். அதாவது செத்த பிணம், இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டவைகள் அனைத்தும் இவற்றில் அடங்கும். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை தூய்மை என்றும் அசுத்தம் என்றும் இனம் காட்டி இருக்கின்றார்களோ அவைகளுக்கு ஹலால் ஹராமில் அடங்கும். ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது, ஹராம் என்றால் விலக்கப்பட்டது என்று பொருள். ஏனென்றால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படி கூறுகின்றான். 7வது சூராவின் 157வது வசனத்தில், ஆகவே அவர்கள் எழுத படிக்க தெரியாத நம் தூதராகிய இந்த நபியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்சீலிலும் இவருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இந்த தூதரோ அவர்களை நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து விலக்குவார்கள். நல்லவற்றையே அவர்களுக்கு ஆகுமாக்கி வைப்பார்கள், கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார்கள். மேலும் அவர்களது சுமையையும் அவர்கள் மீதிருந்த கடினமான சட்ட விலக்குகளையும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீக்கி விடுவார்கள். எனவே எவர்கள் அவர்களை உண்மையான தூதராக நம்பிக்கை கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவருக்கு இறக்கப்பட்ட பிரகாசமான இந்த குர்ஆன் வேதத்தை பின்பற்றி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். சுப்ஹானல்லாஹ். இதன்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரைப்பல் உள்ள மிருகங்களையும் கீறி கிழிக்கும் நகமுள்ள பறவைகளையும் சாப்பிடக்கூடாது என்று விளக்கி இருக்கின்றார்கள். அறிவிப்பவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சிங்கம், கரடி, புலி, பூனை, நாய் போன்ற மிருகங்களும் கழுகு, பருந்து போன்ற பறவைகளும் விலக்கப்பட்டவைகள் ஆகும் என்று இமாம்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். பகிரங்க விரோதி. மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியான சைத்தான் தீமைகளை செய்யுமாறு மனிதனை ஏவிக்கொண்டே இருப்பான் என்று 2வது வசனம், அதாவது 169வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இங்கே இடம்பெற்றுள்ள சூஉ என்னும் சொல்லுக்கு ஃபஹ்ஷாஉ என்ற சொல்லுக்கும் தீமை என்ற பொதுவாக பொருள் கூறப்பட்டிருந்தாலும் இரண்டுக்கும் இடையே சற்று வித்தியாசம் உண்டு. ஒரு செயலை மனித அறிவு தவறு என்று கூறுகிறது. எனினும் மார்க்கத்தில் அதற்கு தண்டனை என்று விதிக்கப்படவில்லை என்றால் இத்தகைய செயலுக்கு சூஉ என்று கூறுவார்கள். ஒரு செயலை மார்க்கம் கண்டித்தாலோ அல்லது அதற்கு தண்டனை விதித்தாலோ அந்த செயல்களை ஃபஹ்ஷாஉ என்று கூறுவார்கள். எனவே ஃபஹ்ஷாஉ என்பது சூஉ என்பதை விட கடுமையான பாவமாகும். நூல் மாஜிதி. இந்த 2 விதமான தீமைகளை கொண்டும் ஷைத்தான் மனிதனை விலகிடுகின்றான். அல்லாஹ் நமக்கு அறிவிக்காத கட்டளைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று கூறி நம்மை
தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஷைத்தானுடைய பணிகளில் ஒன்றாகும். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் மிகவும் மோசமான ஒன்றாகும். ஏனென்றால் மார்க்க விரோதமான தீமைகள் என்ற பெயரால் ஒருவர் செய்து வரும் பொழுது என்றாவது ஒரு நாள் அவர் மனம் மாறி அந்த தீமைகளை விட்டொழிக்க வாய்ப்புண்டு. ஆனால் ஒருவர் மார்க்க விரோதமான செயல்களை மார்க்கத்தின் பெயராலேயே செய்து வரும் பொழுது அவர் திருந்துவதற்குரிய வாய்ப்பு அருகிவிடுகிறது. தீமைகளை நன்மைகள் என்று அவர் நம்பிவிடுவது அதற்கு காரணம். இறை நேசர்களை கண்ணியப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர்களுடைய பெயரால் நடக்கக்கூடிய மார்க்க விரோதமான செயல்களை உதாரணமாக கூறலாம். சந்தனக்கூடு விழா எடுப்பதும் அந்த விழாவை முன்னிட்டு மேலதாளங்களோடு ஊர்வலம் செல்வதும் பாட்டு கச்சேரி மற்றும் நடனங்களை அரங்கேற்றுவதும் மார்க்க விரோத செயல்கள் ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இருந்தும் இந்த தீமைகளை நன்மைகள் என்று நம்பி செயல்படுபவர்கள் திருந்துவது எந்த காலம்? மனிதனுடைய உடலில் இரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். இவ்வாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதிலிருந்து ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் கூட மனிதனை தீய வழிக்கு ஷைத்தான் அழைத்து சென்று விடுவான் என்று தெரிகிறது. 2வது சூறாவின் 170, 171 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள், இல்லை, எவற்றின் மீது எங்கள் மூதாதையர்கள் இருந்து அவர்கள் எவற்றை செய்து கொண்டு இருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றையுமே அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா என்று அவர்களை பின்பற்றுவார்கள்? அறியாமையில் தங்கள் மூதாதைகளை பின்பற்றக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்களுடைய உதாரணம் அர்த்தத்தை உணராமல் கூச்சலையும் ஓசையையும் மட்டும் கேட்கக்கூடியதின், அதாவது கால்நடைகளுடைய உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. மேலும் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமைகளாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆதலால் அவர்கள் எதையும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் அருளிய அறநெறிகளை பின்பற்றுங்கள் என்று கூறும்பொழுது எங்கள் முன்னோர்களுடைய சென்ற அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று துன்மார்க்கத்தினர் கூறினார்கள். முன்னோர்கள் அறியாமையில் திளைத்தவர்களாகவும் நேரான வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூட முன்னோர்களையே அவர்கள் பின்பற்றப் போகிறார்களா என்று அல்லாஹ் இங்கே கண்டிக்கின்றான். அறியாமை காலத்தில் வாழ்ந்த அரபுகளுக்கு நல்லறிவு புகட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஒருவரும் இருக்கவில்லை. அவர்களுக்கு கல்வி அறிவோ வேத ஞானமோ கிடையாது. மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போய் மனம் போன போக்கில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் இருந்த தவறுகளை அறிவுபூர்வமாக சுட்டிய காட்டிய பொழுது பதில் பேச முடியாம திணறிய அவர்கள், நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் சென்ற பாதையில் செல்கின்றோம் என்று கூறினார்கள். பழமைவாதம். முன்னோர்கள் ஒரு செயலை கடைபிடித்தார்கள் என்பதனால் மட்டும் அந்த செயல் நல்லதாக ஆகிவிட முடியாது. அறியாமையின் காரணத்தினால் தீமையை கூட நன்மை என முன்னோர்கள் செயல்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தும் முன்னோர்களை காரணம் காட்டி அவர்கள் செய்து வந்த தீமையை அறிவுடைமை ஆகாது. ஆகவே ஒன்றை பின்பற்றுவதற்கோ அல்லது கைவிடுவதற்கோ அது நன்மையா அல்லது தீமையா என்பதை அளவுகோலாக இருக்க முடியும். முன்னோர்கள் செய்தார்கள் என்பது அளவுகோலாக இருக்க முடியாது. நன்மை தீமை எது என்பதை அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். எனவே அல்லாஹ்வுடைய கூற்றை வைத்து நன்மை தீமைகளை முடிவு செய்ய வேண்டும். இதையெல்லாம் பரிசீலிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு முன்னோர்களை பின்பற்றுவதே பழமைவாதம் எனப்படும். அந்த பழமைவாதத்தை இங்கே கண்டிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா இது அறிவிலிகளுடைய கலாச்சாரம் என்று சுட்டிக்காட்டுகின்றான். இன்று கூட முஸ்லிம்களுடைய மத்தியில் புரையோடி போயிருக்கக்கூடிய மார்க்க விரோதமான அனாச்சாரங்களை கண்டிக்க முனைந்தால் நீண்ட நெடும் காலமாக இருந்து வரும் ஒரு பழக்கத்தை ஏன் கண்டிக்கின்றார்கள் என்று ஆட்சேபிக்கின்றார்கள். ஒரு நடைமுறை நீண்ட நெடும் காலமாக இருந்து வருவதனால் மட்டும் அது சிறந்த ஆகுமான பழக்கமாக ஆகிவிட முடியாது. அல்லாஹ் அருளிய மார்க்க விதிமுறைகளுக்கு உடன்பட்டதாக இருந்தால் எந்த ஒன்றையும் செயல்படுத்தலாம். மாறுபட்டிருந்தால் உடனே அது கைவிட தயங்கலாகாது. நம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் புதிதாக உண்டு பண்ணினால் அது நிராகரிக்கப்படும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் புகாரி, முஸ்லிம்.
அதே நேரத்தில் இந்த வசனத்தை சான்றாக எடுத்துக்கொண்டு மார்க்க சட்டங்கள் மரியாதைக்குரிய இமாம்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவது கூடாது என்று வாதிடுவதும் ஏற்பிற்குரியது அல்ல. ஏனென்றால் நேர்வழி பெறாத முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை இந்த வசனம் கண்டிக்கின்றது. ஆகவே நேர்வழி இமாம்களும் குர்ஆன், ஹதீஸ் மற்றும் நபி தோழர்களுடைய கருத்து ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே சட்டங்களை இஸ்திஹாத் அனுமானம் செய்து கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நேர்வழியும் மார்க்க அறிவும் நிறைவும் பெற்ற திகழ்ந்த இமாம்களை பின்பற்றுவது இந்த வசனத்திற்கு ஒருபோதும் முரண்பட்டதாக ஆகாது. கருத்து குருடர்கள். முன்னோர்களுடைய கொள்கைகளில் ஊறி திளைத்த பழமைவாதிகளுக்கு எத்தனை போதனைகள் புரிந்தாலும் அவர்களுடைய செவிகளில் அவைகள் ஏறுவதில்லை. நட்போதனைகளை கேட்டுவிட்டு திரும்பவும் தம் பழைய போக்கிலேயே அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். சிந்தித்து உணர மறுக்கின்ற இந்த பிடிவாதக்காரர்களே 171வது வசனத்தில் கால்நடைகளுக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். கால்நடைகள் இடையனுடைய கூப்பாட்டையும் குரலையும் மட்டுமே கேட்கின்றன. அவன் கூறுவதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் அவற்றிற்கு இல்லை. எனவே அவர்கள் செவிடர்கள் என்று கூறலாம். இவர்கள் உண்மையை கேட்டு உணர்வதில்லை. இவர்களை ஊமைகள் என்று கூறுவதும் பொருந்தும். காரணம், உண்மைகளை உணர்ந்து அவற்றை இவர்கள் உரைப்பதில்லை. குருடர்கள் என்று சொன்னால் கூட தவறில்லை. நேரான வழியை காண இவர்கள் மறுப்பதே இதற்கு காரணம். உண்மையை உணர மறுப்பவர்களை கருத்து குருடர்கள் என்று கூறுவதுண்டு. அதைப்போல அல்லாஹுடைய வேதத்தை உண்மைகளை உணர மறுப்பவர்களை பற்றி அவர்கள் செவிடர்கள், குருடர்கள், ஊமைகள் என்று அல்லாஹ் உவமித்து கூறுகின்றான். அல்ஹம்துலில்லா. இதுவரை 2வது சூராவின் 172 வசனங்கள் வரை பொருளும் மற்றும் தப்சீரையும் விளக்கமாக பார்த்தோம். இதுவரை பொறுமையாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எதை கூறியிருக்கின்றானோ அதை புரிந்து அதனுடைய தப்சீரை விளங்கி ஆராய்ந்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதின்படி பிறர் அமல் செய்யவும் நாம் அமல் செய்யவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிஷை தந்தருள்வானாக. மதீனா நகரத்தில் மௌத்தாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.